கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தேவ பிள்ளைகளாக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா, உம்மை நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி அப்படியே அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, அவர்கள் முகங்களை நோக்கி பார்த்து, அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வாக்கின்படியே நம்முடைய முகத்தை வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவர் கர்த்தர். எனவே இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், அந்த வெறுப்பை மறக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, தினம் எனக்கு தீபமே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
துதித்து மகிமைப்படுத்தின ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இருந்து, உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தினால் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் இந்த ஆலயத்தில் ஆண்டவரே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் நிரப்பி இருக்கிறீர். வந்து கொண்டிருக்கிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஒருமனப்பட்டு ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த, துதிக்க, மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்து எங்களை தொடர்ந்து நீர் நடத்தி அருளும். கர்த்தருடைய கிருபைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரத்தில் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும், கிருபை ஒன்றே வெளிப்படட்டும். உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன். தேவ கிருபை கூட இருப்பதாக, கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதாக, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் கூட இருந்து தொடர்ந்து இந்த ஆராதனை ஆளுகை செய்து ஆண்டு நடத்துவீராக. இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஒரு பாடலை பாடி சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் கிருபை, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். எல்லாரும் கரங்களை தட்டி பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். துயரம் உண்டு, இடம் கொள் என் மகனே மகளே. பாடுவோமா? உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள் என் மகளே. உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள் என் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உனக்கு திறந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு.
பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. கலங்கினாலும் மனமடிவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிகமான கிருபையை அளிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்க்கும்போது இந்த கிதியோன் என்று சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ. அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எங்கள் இரட்சகராக இருக்கிறீர், எங்கள் மீட்பராக இருக்கிறீர், நீர் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறேன் என்றெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் நாங்கள் ஏன் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், ஏன் இப்படி பயந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை அந்த ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் உனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அவனை நோக்கி, நியாயாதிபதிகள் 6:14, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலன், இன்றைக்கு மனுஷனை பார்க்கும்போது மனுஷன் தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்தி கொள்ளும்படிக்கு உலக மனிதர்கள் பணபலத்தையே தனக்கு அதிகமாக்குவார்கள். பணபலம், ஒரு சிலர் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற பணபலம், எனக்கு இருக்கிற அரசியல் பலம், எனக்கு இருக்கிற செல்வாக்கு. இப்படி உலக மனுஷர்களை பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரு பலத்தை சொல்லி கொண்டு போவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரே பலன் கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கர்த்தர் கொடுக்கிற பலனை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தர் கொடுக்கிற பலத்தினாலே நாம் நிரப்பப்பட்டு நடத்தப்படும் போது நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு எதிரான ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். அல்லேலூயா. எனவே மீண்டுமாக உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு நீ தொடர்ந்து போராடு. அந்த 16வது அதிகாரம் நியாயாதிபதிகள் 6:16 இந்த வார்த்தை எப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்று சொல்லி இந்த வார்த்தை வசனங்கள் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. திரள் கூட்டம், மீதியானியர் திரளா நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால நீ ஒரு மனுஷனை வீழ்த்துகிறது போல, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை நீ முறியடிப்பாய். நீ புறப்பட்டு போ, நான் கொடுக்குற பலன் உனக்கு போதும். கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். உங்களுக்கு என்ன எதிர்ப்புகள், என்ன போராட்டங்கள் இருக்கிறதோ
அந்த எதிர்ப்புகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபையின் பலன் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்திலும் கர்த்தர் வாக்கு கொடுத்தார், உன் இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன். ஒரு மனுஷனுடைய இருதயம் ஸ்திரமாக இருந்தால் பயப்பட மாட்டான். ஒரு மனிதனுடைய இருதயம் ஸ்திரமாக இருந்தால் அவன் தைரியத்தோடு கூட பேசுவான். ஒரு மனிதனுடைய இருதயம் ஸ்திரமாக இருந்தால் அவன் உதடு நாவிலிருந்து விசுவாசமுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட திடனுள்ள பலனுள்ள அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் தந்து நம்மையும் உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பார்க்க வேண்டாம், சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் இருக்கிறவனிலும் முன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் நான் பெரியவர், அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் கொடுக்கிற பலத்தை நாம் சார்ந்து கடந்து போகும்போது பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும். அல்லேலூயா. பாடுவோமா? உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலகீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். 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 அப்படியே கரங்களை உயர்த்தி, அப்பாவும் கிருபை எங்களுக்கு போதும் சொல்லுங்க. உங்க கிருபை எங்களுக்கு போதும். எங்கள் பலகீனத்தில் உங்க பலனோ பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் நமக்கு தருகிற அந்த பலனை சார்ந்து கொண்டு அந்த பலத்தினால் இடைக்கட்டப்பட்டவர்களாய் நாம் விசுவாச வார்த்தைகளை சொல்ல 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 தேவ பலன் நமக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. பெருகி கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும். எனவே இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு சேர்ந்து பாடுவோம். இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு சொல்லுங்க. இருக்கும்போது நாடும் வெற்றி வெற்றியே. மீண்டும் ஒரு முறை. நீர் என்னோடு இருக்கும்போது நாடும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், பெரும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். மலைகளை தாண்டிடுவே, பெரும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை சதிகளை முறியடிப்பே,
சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றியே. என்னோடு கூட இருக்கும் போது சிறைச்சாலை கதவுகளும் உம்மை துதிக்கிற துதியினால் உடைந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுவே. சொல்லுங்க. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆண்டவராக இயேசு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஓ ஹல்லேலூயா. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் மூன்றாம் நாள் உயிரோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசு, அவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறாரே, நமக்குள் இருக்கிறாரே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை உணர்ந்தவர்களாக பாடுவோமா? மரணமும் கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே? மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் எப்படிப்பட்டவர்? அவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்த்தால், இந்த வார்த்தை அந்த வசனங்கள் சொல்லுகிறது, கடைசி பகுதி, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் ஐயோ தூரத்தில் இருக்கிறவர் அல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த ஒரு வார்த்தையை சொன்னார், நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 16வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் இருந்து 27 அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா,
பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய நாமத்தை பிரசங்கித்ததினாலே அவர்கள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் தொழுமரத்தில் மாட்டி வைத்திருந்தாங்க. தொழுமரம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டு. சிறைச்சாலையில் வைத்து அடைச்சிருவாங்க. அதிகமாய் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனுஷனை நல்லா அடித்து அவர்களுக்கு அப்படியே அவருடைய கால்களை மேலே கட்டி அப்படியே தலைகளை தொங்க விட்டுருவாங்க. இதுதான் தொழுமரம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மரத்தில் தொங்க வச்சுட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி அடிக்கப்பட்ட நேரத்திலையும் 23வது வசனம் அப்போஸ்தலர் 16:23 அவர்கள் அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாதாரண அடியில் எப்படிப்பட்ட அடி? அநேக அடி. அப்படித்தான் இருக்குது. அநேக அடி அடித்த பின்பு என்று சொல்லி 25வது வசனம் 24வது வசனம் இப்படி கட்டளையை பெற்றுக்கொண்டு அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தலைகளை தொங்க விட்டுருக்குறாங்க பாருங்கள். நல்ல அடித்த பிற்பாடு ஒரு மனுஷனை தலையில் தொங்க விட்டாங்கன்னா ப்ரீத் பண்ணுறது கஷ்டம், மூச்சு விட முடியாத முடிக்கி மூச்சு திணறல் வரும். அப்படி தலைகளை மாட்டி வைத்த அந்த நேரத்தில் அவங்க முறுமுறுக்கலை, அவங்க வேதனையோடு கூட வார்த்தைகளை சொல்லலை. ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்லாம் சொல்லலை. 25வது வசனம் அப்படியே சொல்லுகிறது. நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பாருங்க, பாடி துதித்தார்கள் மாத்திரம் எழுதலை, ஜெபம் பண்ணி. பாடி துதிக்கிற தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் ஜெபத்தோடு கூட பாடி துதிக்க வேணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். அதை அடுத்த பகுதியில் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவங்க மனசுக்குள்ளேயே பாடிக்கல. அடுத்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ரூமில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களெல்லாம் கேட்கக்கூடிய விதத்தில் இவர்களுடைய பாடலின் சத்தம், ஜெபத்தின் சத்தம், துதியின் சத்தம் இருந்தது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், துதியினாலே கர்த்தரை சத்தமாய் பாடி துதிக்கிறதுனாலே அந்த எரிகோ கோட்டையினுடைய மதில் சுவர் தகர்ந்து விழுந்தது. எதனால? துதியின் சத்தம். ஹல்லேலூயா. கர்த்தரை நல்லா சத்தம் போட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, துதிக்கும் போது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகள், என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன எதிர்ப்புகளை பிசாசானவன் எரிகோ மதிலை போல வைத்திருக்கிறானோ, அல்லது என்ன சிறையிருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த சிறையிருப்பில் கொண்டு போய் வைத்திருக்கிறானோ, பாடி சத்தமாக பாடி கர்த்தரை துதிக்கும் போது எல்லா அந்த கட்டுகளும் அறுபட்டு போகும். எல்லா எரிகோவின் மதில்களும் அது நொறுக்கப்பட்டு போய்விடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், பிசாசு ஒரு அடி ஃபஸ்ட்டு கொடுத்த உடனேயே விசுவாசிகள் என்ன செய்வாங்க? சோர்ந்துருவாங்க. ஒரு சிலரை கேட்டாங்க, பிரச்சனையை இவ்வளோ பேசுவாங்க. அவங்கள பார்த்து, சரி இன்னைக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க சில நிமிஷத்தை சொல்லுவாங்க. ஒரு சிலர் இந்த கேள்வியை கேட்ட பிற்பாடு என் முகத்துக்கு நேரம் பார்க்க மாட்டாங்க, கீழே குனிய ஆரம்பிச்சிருவாங்க. தெய்வ பிள்ளையை நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். பிசாசுக்கு தெரியும், ஒரு வார்த்தை உங்கள் அடி உங்களுக்கு கொடுத்தா எப்படிப்பட்டவங்களை எப்படி கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஆனால் பிசாசு உங்களை குறித்து அறிஞ்சு வச்சிருக்கிறத பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை தாயின் கர்ப்பத்திலேயே அவர் இருக்கும்போதே உங்களை தெரிந்தெடுத்தவர் உங்களை அறிந்திராமல் இருப்பாரா? ஹல்லேலூயா. நீங்கள் அதை அறியணும். எனவே நீங்கள் அதை அறிந்து ஆண்டவருடைய சமூகத்தில், பிசாசின் என்ன பிரச்சனை, என்ன போராட்டங்கள் நடந்தாலும், எப்படி இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்தினால், தேவ பிள்ளைகளே, கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகும். ஹல்லேலூயா. கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகும். எல்லா கட்டுகளும் போராட்டங்களும் அறுபட்டு போகும். அது நொறுக்கப்பட்டு போகும். எனவே எப்படிப்பட்ட போராட்டத்தை பிசாசானவன் கொண்டு வந்தாலும், இந்த பாடலில் நம்ம பாடினோம் அல்லவா, சிறைச்சாலை கதவுகளும் தேவனை துதிக்கிற துதியினால் உடைந்து விடும். ஹல்லேலூயா. எனவே
தேவ பிள்ளைகள், நீங்கள் தனி ஜெபத்தில் துதிக்கிற துதியாக இருந்தாலும், இப்படி ஆலயத்தில் நாம் கர்த்தரை சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துகிற அந்த அப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சந்தோஷமாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி நான் திரும்ப சொல்வேன், உங்கள் பிரச்சனையை நீங்கள் பெருசாக பார்க்காதீங்க. பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்குற கர்த்தரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தானாக சின்னதாக போகும். அல்லேலூயா. ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அதை எட்ட வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது சின்னதாக தெரியும். அதே நாணயத்தை எடுத்து பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷன், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய பார்வையே மறைஞ்சு போயிடும், விஷனே மறைஞ்சு போயிடும், தேவ பிள்ளைகளுடைய தரிசனமே மறைந்து போய்விடும். எனவே நம்ம எப்போவும் பிரச்சனைகளை எப்படி வச்சு பார்க்கணும்? எட்ட வச்சு பார்க்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. பிரச்சனையை எங்கே வச்சு பார்க்கணும்? எட்ட வச்சு பார்க்கணும். கர்த்தரை எங்கே வச்சு பார்க்கணும்? கிட்ட வச்சு பார்க்கணும். ஆமாம், நம்ம செய்ய வேண்டியது மாத்திரம் உல்டாவாக பண்ணிடுறோம். பிரச்சனையை கிட்ட வச்சுக்கிறோம். பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்குற கர்த்தரை எட்ட வச்சுட்டோம் அப்படின்னா அவர் பாவம் என்ன செய்வார்? என் பிள்ளை என்னை சார்ந்திருந்தா, ஜெபம் பண்ணுனா, துதிச்சா நான் கடந்து வருவேனே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினீங்கன்னா போதுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினா போதும். வேதம் சொல்லுகிறது, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பரலோகத்தில் தேவ தூதர்கள் அப்படியே கடந்து வருவாங்க. இந்த பூமியில் நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டானா அவனுக்கென்று ஒரு சில தேவதூதர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையோடு கூட, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையோடு கூட ஒரு சில தேவதூதர்களை கர்த்தர் வைத்திருப்பார். உன் பாதம் கல்லில் மோதாதபடிக்கு அவங்க கைகளில் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த 2-3 பேர்லாம் எங்களுக்கு வேணாம். ஆண்டவரே, பரலோகத்தில் நம்முடைய சமூகத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய தேவதூதர்களைப் போல எப்பொழுதும் என்னோடு கூட நம்முடைய பிரசன்னம் இருக்கணும், தேவதூதருடைய பிரசன்னம் இருக்கணும்னா ஒரே ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபம் நேரமாக வீட்டில் சத்தமாக பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் கடந்து வந்துட்டா அவர் ஒரு நாளும் நான் போயிட்டு வரேன், நீங்களாம் இங்கே பரலோகத்திலே உட்காந்துருங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல மாட்டார். அவர் எங்கே போகிறாரோ தேவ பிரசன்னம் அப்படியே கடந்து வரும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தேவ தூதர்கள் அப்படியே வந்துடுவாங்க. அந்த பிரச்சனை சாதாரணமாக சின்ன பிரச்சனையாக மாறி போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன சிறையிருப்பு, என்ன போராட்டம், என்ன தடை எனக்கு தெரியாது. இப்போ கரங்களை தட்டி விசுவாசத்தோடு இங்கிருந்து பாடக்கூடாது. எங்கேருந்து பாடணும்? இருதயத்திலிருந்து பாடணும். பாடுவோமா? பாடும்போதே சிறையிருப்பு உடைக்கப்பட்டு போகும். பாடும்போதே எரிகோவுடைய மதில்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போகும். பாடுவோமா? சிறைச்சாலை கதவுகளும் தேவ துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் சொல்லுங்க, என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் நாடி பாடி துதித்திடுவே. அபிஷேகம், அபிஷேகம் எனக்குள்ளே. எல்லாரும் எளிமை நின்று பாடுவோமா? நாடி பாடி துதித்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே. கரங்களை தட்டி நான் நாடி பாடி துதித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென், ஆமென். நீர் என்னோடு ஆமென் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சொல்லுங்க, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் நாடி பாடி துதித்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி துதித்திடுவேன். மலைகளை தாண்டிடுவே, பெரும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, பெரும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை
ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி துதித்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே உணர்ந்து எனக்குள்ளே அபிஷேகம், நான் அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரம். அபிஷேகத்தோடு கூட கர்த்தரை துதிக்க ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி துதித்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி துதித்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுங்க. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி துதித்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அபிஷேகம் சகல நுகங்களையும் முறிக்கும் என்ற வாக்கின்படியே கர்த்தருடைய அபிஷேகம் எல்லா பாவ கட்டுகளையும், எல்லா சாப கட்டுகளையும், எல்லா பாவத்தின் நுகத்தடிகளையும், எல்லா சத்துருடைய நுகத்தடிகளையும் முறிக்கிற நேரம், முறிக்கிற நேரம், முறிக்கிற நேரம். ஆமென் அல்லேலூயா. ஓ ரவா ஓ ஷபா தூட தாரா வாக்கரா ரீகா தாலகா தூட தல கபா தல ரிபா தாலகா தூட தரவா ஓ ரிபா ரிகாங்கா தாலகா துரு ஓ ஷபா தூட மௌதலா ரிகாங்கா தாலகா துரு ரிமா தாலகா துரு ஓ ரிபா பாபா பாபா பாபா. ஆமென் ஆமென். எல்லா கட்டுகளும், எல்லா போராட்டங்களும் இப்போ முறிக்கப்பட்டு போவதாக, முறிக்கப்பட்டு போவதாக. ஆமென் ஆமென் ஆமென். சத்துரு கொண்டு வந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆண்டவரே பாவ கட்டுகள் முறிக்கப்பட்டு போகட்டும், முறிக்கப்பட்டு போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆலாரா மாகாதா நகந்துரா ரீபாதா நாகாதா ரகந்துரா ஓ ரிபா பாபா பாபா ஓ ஷகதுனா கதரா ரிகாந்தரா கதரா கந்துரு. ஆமென் ஆமென் ஆமென். glory glory glory. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் முன்னேறி கடந்து போக முடியாதபடிக்கு, முன்னேறி கடந்து போக முடியாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாளை தடுத்து கொண்டிருக்கிற எரிகோவின் தடைகள், எரிகோவின் மதில் சுவர்கள் இப்போ 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 ஆளலை உடைக்கப்பட்டு போகட்டும், தகர்க்கப்பட்டு போகட்டும். ராபாதா நபாதா நகதரா ஓ ரிபா பாபா பாபா கபா ஓ ஷபாதா நபதல மக்கரா ரிகதல கதுர ஹந்தரு. ஆமென் ஆமென் ஆமென். glory 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 glory. உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்துல காணப்படுகிற வியாதியின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள் இப்போ 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 ஓ உம்முடைய அபிஷேகத்தால நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். ராதாரா மகாதாரா கதரா. ஹalleluya glory. ஆமென் 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 ஆமென். எல்லாரும் கர்த்தரை துதிச்சுட்டே இருங்க. அபிஷேகம் உங்க மேல, அபிஷேகம் உங்க மேல. கர்த்தருடைய அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரம் நீங்க. சொல்லுங்க வாய் திறந்து, அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கிற என் மேல, என் மேல எந்த வியாதிக்கும் அதிகாரம் இல்லை, எந்த வியாதிக்கும் அதிகாரம் இல்லை. ஓ கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கிற என் மேல, என் குடும்பத்தின் மேல சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. Glory, 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 glory. Amen. Ribala kadara, oh ribala kadura kadara kadara, oh shabaduda mahaduri kadara kadara, rigandara baudala maganduru.
ஹalleluya ரிமகந்தரு ஓ ஷபாதுடாதர கரகலகதுருபு ஓ ரிமஹதுரிகதர மகந்தரு ஓ ரிபாதடதலகபதுட மகதுரி ரிபாதர கமதல மகந்தரு அபிஷேகம் எனக்குள்ளே கரங்களை உயர்த்தி ஆடி பாடி துதித்திடுவே. கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் என் மேலே நுகங்கள் முறிகிறதே. சொல்லுங்க, அபிஷேகம் என் மேலே கட்டுகள் அறுபடுகிறதே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே உமக்கே ஸ்தோத்திரமே. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே உமக்கே ஸ்தோத்திரமே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி துதித்திடுவே. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் சொல்லுங்க, என் புகழிடவே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடவே கருத்தோடு தகப்பனே, இந்த ஜூலை மாதத்திலும் இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலையும் உம்மை துதிப்பதற்கு எங்களுக்கு கர்த்தனீர் கிருபை தந்தீர், பலன் தந்தீர். அந்த துதியினாலே கட்டுகள் அறுபடும், நுகங்கள் முறிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் ஊற்றின அந்த அபிஷேகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் ஆலயத்தில் அமர்ந்துமை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆன்லைனில் இணைந்து ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இணைந்து ஆராதித்த நம்முடைய பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலும் உம்முடைய பிரசன்னம் அதிகமாய் கடந்து வந்து உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், ஆண்டு நடத்தட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு இரட்சகருடைய வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்வம் glory praise glory ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இந்த நீ சொல்கிற அல்லேலூயாவிலேயே நீ எந்த அளவுக்கு பலனாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த அல்லேலூயா சொல்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சத்தமாக சொல்லுங்க, சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி மீண்டும் ஒரு முறை அல்லேலூயா. சரி, தொடர்ந்து கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன் உங்களை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் மத்தியில் கடந்து வரும்போது அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே திறந்த இருதயத்தோடு நீங்கள் ரிசீவ் பண்ணாதான் அந்த வார்த்தை உள்ளே கடந்து போய் 30, 60, 100 பலன் கொடுக்கும். ஒரு விவசாயி
நிலத்தை விழாமல் அந்த விதையை விதைச்சான்னா அந்த அவன் விதைக்கிற விதையும் வேஸ்ட்டு, அது உள்ளே போகாமல் அப்படியே அது வீணாகி போய்விடும். எனவே இப்போ வார்த்தையை விதைப்பதற்கு நம்முடைய மத்தியில் அருமையான தேவனுடைய தாசன் கடந்து வந்திருக்கிறார். எனவே திறந்த இருதயத்தோடு கேளுங்க. ஆண்டவரே இப்போ எங்களோட பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உங்கள் பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் உங்களுக்கு தான் தெரியும். எனவே ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அடிக்கடி நான் சொல்லுவேன், இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை பேசுகிறவர். அல்லேலூயா. சபைக்கு ஏற்ற வார்த்தையும் பேசுகிறவர் அவர்தான். அதே நேரத்தில் ஒரு தனி மனிதனுடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை பேசுகிறவரும் கர்த்தர் தான். அல்லேலூயா. எனவே இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை பேசுவார். எதிர்பார்ப்போடு கூட காத்திருங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்துவார். அருமையான தேவதாசன் இந்த மாலை வேளையிலும் வில்லியம் பிரதர் அவங்க நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய தாசனை நாம் உற்சாகத்தோடு கூட வரவேற்கலாம். கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றைக்குமே குறைவதில்லை. ஆகவே கர்த்தர் நல்லவர். அடுத்த நாளில் நான் கேள்விப்பட்ட ஒரு காரியம், பாஸ்டருடைய தாயார் கடந்து போன செய்தி எங்களுக்கு திடீர்னு வாட்ஸ்அப்பில் பார்த்தோன்னே வீட்டில் கூப்பிட்டாங்க, கொஞ்சம் ஓடி வாங்க வேகமாக. என்கிட்ட ஆர்டினரி ஃபோன் தான். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்படி பார்த்தா இந்த செய்தி கொஞ்சம் துக்கமாக இருந்தது. ஃபோன் பண்ணும்போது பாஸ்டர் வாசின் ட்ரிச்சி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு துயரமான காரியமாக இருந்தாலும் தாயினுடைய ஸ்தானம் வேறு எப்பவுமே. அது கொடுக்க வேண்டிய கனத்தையும் நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே வேதம் சொல்கிறபடி அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து அவங்க இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவங்க ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தார்கள். ஆகவே ஒரு பெரிய சரீரப்பிரகாரமாக இட்ஸ் அ லாஸ், அது ஒரு இழப்பாக இருந்தாலும் அவங்க தேவ சமூகத்தில் இளைப்பார்கள் என்ற அந்த விசுவாசம், தைரியம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிறது. அவங்க சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய தாயார் அவர்கள், அதே ஏஜ் குரூப், ஏறக்குறைய 92 வயது, அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரடைந்த பொழுது சுற்றிலும் அநேக சகோதரிமார்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா என்னுடைய சகோதரன் வீட்டில் தங்கியிருந்தாங்க. அவர் ஒரு பாஸ்டர் அவருக்கு. ஆகவே அந்த நேரத்தில் விமன்ஸ் இந்த ப்ரேயர் நடந்துகிட்ருக்குது. கடைசி நேரத்தில் அந்த சர்வன்ட் ஒருத்தர் கூட இருந்து, யாருமே இல்லை வீட்டில். என் பிரதர் வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கார். கடைசியில் அவர்கள் எல்லாரும் கூடி வந்து, அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க தெரியல, நல்லா பேசுவாங்க, விமன்ஸ் ஃபெலோஷிப் எல்லாம். அவங்க டீச்சராக இருந்தனால எல்லோரோடும் நல்லா பழகுவாங்க. விரோதி கூட சிநேகிதர் ஆகிடுவாங்க அந்த மாதிரி. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்தவர்கள். பள்ளி ஆசிரியர்னால எல்லோரோடும் நன்றாக பழகுவார்கள். ஆகவே அவர்கள் கடைசி நேரத்தில் இந்த சகோதரிமார்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிற நேரத்தில் அவங்க ஜீவன் பிரிந்தது. ஸோ என் சகோதரர் சொன்னார்கள், கடைசி நேரத்தில் அவங்க எல்லாரும் ஜெபத்தோடு கூட அவர்கள் அம்மாவை அழைத்து அது அனுப்பி வைத்தார்கள். ஸோ நல்ல ஒரு சென்ட் ஆஃப் அது. அதனால் அவர்கள் தேவ சமூகத்தில் அழைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பாராக. கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். எல்லாவற்றையும் ஏன் செய்கிறார் என்று நம்ம கேள்வி கேட்பதை விட, தேவரீர் நீ சகலத்தையும் அறிந்த தேவன், நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்கு என்ன நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதை நீர் கொடுப்பீர். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆகவே அந்த விசுவாசத்தோடு உட்கார்ந்திருங்கள். அவருடைய சரீரத்தை, ஆவி, ஆத்மா அவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி கதறுவோமா, ஜெபிப்போம். கண்களை மூடி. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தான். குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன்,
துணிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் என் ஜீவன் பிரியும் வரை. உமக்காக நான் எரிந்து கொண்டே இருப்பேன் அப்பா. வாட் மே கம், எது வந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக எரிந்து கொண்டே இருப்பேன். தேவாலயத்தின் அந்த விளக்கு தீபம் அணையக்கூடாது. தேவனுடைய சட்டம் அது. அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்களும் நானும் பெற்றுக்கிறது ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். அந்த ஒளி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் வரலாம், உயர்வுகள் தாழ்வுகள் வரலாம், கண்ணீர் களிப்புகள் வரலாம், சோதனைகள் வரலாம். அதன் மத்தியிலும் தேவ பிள்ளையே, பவுலும் சீலாவும் போல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களோடு பேசும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அவன் இன்றைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொண்டேன் ஒரே ஒரு வேத வசனம், நமக்கு தெரிந்த வசனம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக்கா 15:31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. இங்கே 2 பிள்ளைகள், மூத்த மகன் இளைய குமாரன். இளைய குமாரன் வீட்டை விட்டு போயாச்சு. இப்போ மூத்த குமாரன் அப்பாவோடு இருக்கிறாரு. இவரை பற்றி கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். இளைய குமாரனை பற்றி நிறைய நம்ம கெட்ட குமாரன் சொல்லுவாங்க. கெட்ட குமாரன்னு பைபிள் இல்லை, இளைய குமாரன் போட்டிருக்கு. ப்ராடிகல் சன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஆகவே அவனை பற்றி நிறைய செய்திகள் நம்ம கேட்டிருக்கிறோம். மூத்த குமாரனை பற்றி உங்களுக்கு தெரியும் நன்றாக. ஆகவே இவனுடைய வாழ்க்கை குறித்து நான் யோசிக்கும் பொழுது, தகப்பனை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு மகன். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோரை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அலட்சியமான ஒரு போக்கை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ மாடர்ன் டேஸ் நாட்கள் இன்னும் கூட கூட எல்லாமே வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நான் போன சபையில் அங்கே ஒருத்தர் செய்தி கொடுக்கும் பொழுது, இப்படிதெல்லாம் மனைவிமார்கள் ஹஸ்பண்ட்ஸை வாடா போடா அப்படிங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அது எங்கே எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கு மாடர்ன் டேஸில் எல்லாம் மாறி இருக்கிறது. அல்லது சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? இந்த மூத்த மகனுடைய வாழ்க்கையிலே தகப்பனை சரியாக புரிந்து கொள்ளாதவன் அவருடைய அன்பையும் தயாள குணத்தையும் கரிசனையும் அறியாமல கூட வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். அப்பாவுடைய
சரீரப்பிரகாரமாக ஒருவேளை நெருக்கமாக இருந்தாலும் அவன் இருதயம் அப்பாவோட இல்லை. வேற ப்ராடிகல் சன், இளைய குமாரன், அவன் வெகு தூரத்தில் இருக்கிறான். he was far away from his father physically. ஆனால் அவனுக்குள்ளே அவன் இருதயம் எங்கே இருக்கிறது? அப்பாவோடே இருக்குது. ஐயோ, தப்பு பண்ணிட்டு வந்துட்டோமே, அப்பாவை நான் திரும்ப போய் பார்க்கணுமே, அப்பாவை நான் சந்திக்கணுமே, அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டுமே என்ற வாஞ்சை உள்ளத்தை அவன் வாட்டி வதைக்கிறது. ஏனென்றால் அவன் சூழ்நிலை கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்பாவோட நெருக்கமாய் ஒரு பிள்ளை வாழ்ந்துக்கிட்டு அப்பாவை பற்றி ஒன்றுமே புரியாத ஒரு மகன் இவன். அருமையானுடைய இங்கே இந்த தகப்பன் சொல்வது பாருங்கள், மகனே என்று வார்த்தையை அவர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறார். மகனே, மை சன். மகனே என்பது அது உறவின் அடையாளம். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் மகனே. நீ எப்போதும் என்னோடு இருப்பது என்பது அங்கீகாரம். தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவின் அங்கீகாரம், அடையாளம், அங்கீகாரம். மூன்றாவது, எனக்குள் இருக்கிறது எல்லாம், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. இது ஒரு ஆசீர்வாதத்தின் காரியமாய் இருக்கிறது. அடையாளம், அங்கீகாரம், ஆசீர்வாதம், இந்த மூன்று பகுதி நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் ஆசீர்வாதமும் எனக்கு இல்லையே என்ற அந்த மனோபாவனை தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அதை எடுத்துடணும். முதல்ல எனக்கு எதுவும் கொடுக்கல ஆண்டு, எனக்கு எதுவுமே செய்யலை அப்படி என்ற ஒரு நெகட்டிவான தாட் நமக்கு இருக்கவே கூடாது. நம்ம என்றால் தேவனை ஆராதிக்கிற மக்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஆகவே எனக்கு எந்த நன்மையும் தேவன் செய்யவில்லை, எந்த ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் வரவில்லை என்று எந்த ஒரு மனோபாவனை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, இவன் ஒரு சுதந்திரவாளி. ஆனால் சுதந்திரத்தை பற்றிய ஒன்றும் அறியாமல் வாழ்கிறான், புரியாமல் இருக்கிறான். தேவனிடத்தில் என்னுடைய சுதந்திரம் என்ன என்பதை நான் அடையாளம் கண்டுகொள்ளாமல் ஆண்டவருக்காய் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா அர்த்தமில்லாமல் ஒரு வாழ்க்கையை போய்விடுகிறது. என்னுடைய சுதந்திரம் என்ன இயேசுவுக்குள்ளே, என்னுடைய அடையாளம் என்ன, என்னுடைய அங்கீகாரம் என்ன என்பதை நான் புரிந்து வாழ்ந்தால் அப்பாவுக்கு நல்லது, நமக்கு நல்லது. இது ஆவிக்குரிய ரீதியில் பார்க்க முடியும். என் பரம தகப்பன் அவருக்குள் என் உறவையும் என் உரிமையும் தெரியாமல் வாழக்கூடாது. நான் அப்பாவுக்குள் இருக்கிறேன், தேவனுக்குள் இருக்கும்பொழுது என்னுடைய உறவு, என்னுடைய உரிமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம், உறவின் அடையாளம். மகனே, நீ யார்? நம்மளை யாருன்னு கேட்டால் உங்கள் அப்பா பேரை சொல்வோம், இன்னாருடைய மகன் சொல்லி. ஆகவே அடையாளம். எப்படி இந்த அடையாளம் வருது? இப்போ வேதவசனத்துக்கு போகலாம். யோவான் சுவிசேஷம் நமக்கு தெரிந்த பகுதி, 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அதிகாரம் கொடுக்கிறார். அடையாளம் மாத்திரமல்ல, அதிகாரமே கொடுக்கிறார். நீ யார் என்பதற்கு தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை மாத்திரம் இல்ல, அதிகாரத்தை கொடுக்கிறார். எப்போ நீ விசுவாசத்துக்குள்ள வந்துட்டியோ நீ அவருடைய பிள்ளைதான், மகன் மகள். அந்த உறவை தேவன் உறுதிப்படுத்துகிறார். அதிகாரத்தோடு ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய பிள்ளை என்ற அதிகாரம் நமக்கு கிட்டுகிறது, கிடைக்கிறது. இந்த அதிகாரத்தை இந்த மூத்த மகன் பெற்றானா என்பதற்கு சந்தேகம்தான். அதை பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக கலாத்தியர் புஸ்தகத்தில் பவுல் அழகாக எழுதுகின்றார். 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசித்தால், கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் குமாரனுடைய ஆவியை தேவன் கொடுத்திருக்காருங்க. எப்படி கூப்பிடணுமா? அப்பா பிதாவே. நாம் புத்திரராய் இருக்கிறபடினாலே நாம் ஆண்டவரை எப்படி கூப்பிடணும்? ஓ கடவுளே, தெய்வமே அப்படின்னு சொல்லி ஏதோ வேக சில பேர் கும்பிடுற மாதிரி இல்லை. நமக்கு அந்த உரிமையோடு அழைக்கலாம். அப்பா பிதாவே. ஒரு மகன் அப்பாவை எப்படி கூடுவான்? அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் அவருடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பிட்டார்.
அப்போ நம்முடைய சுதந்திரம் என்ன, அடையாளம் என்ன, என்னுடைய உரிமை என்ன, நான் இயேசுவின் குடும்பத்தில் நான் யாராக இருக்கிறேன். அருமையானவர்களே, நமக்கு ஒரு அடையாளம் இருக்குதுங்க. தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த அடையாளத்தை தான் இங்கே வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தை வாசித்தால், ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் யாரா இருக்கிற, புத்திரனாய் இருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து நம்ம வந்து அடிமைகள் அல்ல. You are no longer a slave but a son, and since you are a son, நீ குமாரனா இருக்கிறபடினாலே God has made you also an heir, சுதந்திரவாளி, வாரிசு. அப்போ ஆண்டவருக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் நீ சுதந்திரிப்பதற்கு உரிமை தேவன் தருகிறார். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயங்க. தேவன் நம்ம ஏதோ சும்மா மகனே மகளேன்னு கூப்பிடல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. சுதந்திரவாளி என்றால் நீ ஒரு அடிமை அல்ல. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் மக்கள் அடிமைகளாய் வைத்திருக்கிறான் பிசாசு. சுதந்திரத்தை இழந்து போயிருக்கிற உலகம். அப்போ தேவ பிள்ளைகள் தன்னுடைய சுதந்திரத்தை, அடையாளத்தை இழந்து போனால் நம்முடைய அடையாளமே ஒன்றுமே இல்லை. ஆக இந்த உரிமையோடு தேவனை நாம் நெருங்கி வரலாம். ஏதோ அடிமை போல பின்னாலே நின்றுட்டு இருக்கா அல்ல. ஆண்டவர் கூப்பிடுறார், மகனே எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தான்ப்பா, என்னுடையதெல்லாம் உன்னுடையதான், நீ எப்பவுமே என்னோடு கூட இருக்கிறாய். பாருங்க, மூத்த குமாரன் இதை குறித்த எந்த ஒரு அறிவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மத்தேயு 17 ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லித்தராரு. பேதுருவும் அங்கே உள்ள மற்ற பரிசேயர் சதுசேயர்லாம், உங்க போதகர் வரி செலுத்துகிறாரா? நம்ம வரி செலுத்துறோம் இல்லை, எல்லாரும் வரி செலுத்துகிறோம். அவன் சோதிக்கிறான் பாருங்க, உங்கள் போதகர் டாக்ஸ் கட்டுறாரா? அவர் ஊழியம் செய்கிறாரு, சுவிசேஷம் சொல்கிறாரு, ஆனால் ராயனுக்கு வரி கொடுக்குறாரா என்ற ஒரு கேள்வி, ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஆண்டவர் பேசாமல் தூரத்தில் இருக்கிறாரு. பேதுரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரி கட்டுறாருங்க. அப்படி வந்த உடனே ஆண்டவர் அவரே வாலண்டியராக போய் கேட்குறாரு பாருங்க. மத்தேயு 17:24 வாசியுங்கள். மத்தேயு 7:17-24 வாசித்தால், அவர்கள் கப்பல் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறார் என்றான். 25 வசனம். வந்தபோது அவன் பேசுறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, எனக்கு எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும், கவனிச்சு பாருங்க, பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் பிள்ளையிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்துல வாங்குகிறான் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த பூமிக்குரிய ராஜாக்கள் என்ன செய்யறாங்க? தீர்வு, வரி, டாக்ஸ் எல்லாம். ஆகவே பிள்ளைகளிடத்துல வாங்குறாங்களா, அந்நியரிடத்துல வாங்குகிறார்களா? ஆண்டவர் அழகான ஒரு கேள்வி பேதுருக்கு போடுறாரு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வை வரியும் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்திலோ வாங்குறாங்க. 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லையே. அருமையான தேவ பிள்ளையே, இதில் எவ்வளவு பெரிய சத்தியம் இருக்கிறது. பிள்ளைகள் செலுத்த வேண்டியது அவசியம் இல்லை. ஏனென்றால் நீ ராஜா வீட்டின் பிள்ளை. எத்தனை பேருக்கு புரியுது? நான் யார் தெரியுமா? என் அடையாளம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் சாதாரண மனுஷன் தாங்க. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜா, ராஜ கம்பீரம் உனக்குள் இருக்கிறது என்று பிலேயாம் சொல்றான். இவங்க யார் தெரியுமாங்க? இவங்க காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனுள்ளவர்கள், பாலசிங்கத்தை போல மடங்கி படுத்துக் கொள்கிறவர்கள். இவர்களை எழுப்புவன் யார்? இவர்களுக்குள்ள ராஜ கம்பீரம் இருக்கிறது. இவங்களை என்னால் சபிக்க முடியாது. அதுதான் இருக்கிற பியூட்டி. தேவன் நம்மோடு இருக்கும்போது, நீ தேவனோடு இருக்கும் பொழுது, அவர் உறவில் இருக்கும் பொழுது உன்னை சபிக்க எவனாலும் முடியாது. தேவ ஜனங்கள் சபிக்க சபிக்க அவர்கள் வளருவார்கள். குட்ட குட்ட உயருவான். ஒரு பாட்டு வேடிக்கையாக கேட்கும்போது, வெட்ட வெட்ட வளருவான், குட்ட குட்ட என்ன செய்வானா? உயருவான். அருமையார்களை பாடுகள் உபத்தல் வரும்பொழுது
ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறோம். அப்போதான் அந்த ஜீவன் ஒளி வெளியே வருகிறது. பாடுகளை மத்தியில் தான் பவுலும் சீலாவும் எரிந்து பிரகாசித்தார்கள். அதனால தான் நாம் பாடணும், எரிந்து கொண்டே இருப்பேன், இயேசுக்காய் இன்னும் எரிவேன். ஏனென்றால் என் அடையாளம் வேறங்க. இந்த உலகத்தில் எனக்கு 1000 பேர் கூப்பிடலாம், ஆனால் எனக்கு ஆண்டவர் வைத்திருக்க ஒரு பெயர் உண்டு. இவன் என்னுடைய மகன், இவர் என்னுடைய மகள், அதை வைத்து தான் கூப்பிடுகிறார். ஆகவே பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதை சொல்லிட்டு தான், ஆனாலும் யாருக்கும் இடம் இல்லாமல் போய் என்ன செய்ய, ஒரு மீனை பிடிச்சி வாயை திறந்து பாரு, ஒரு காயின் இருக்கும், உனக்கு எனக்கு டேக்ஸ் கொடு. ஆண்டவர் பார்த்தீங்களா என்ன அழகாக செய்கிறாரு. நம்முடைய தேவைகளை எப்படிலாம் பூர்த்தி பண்ணுறாரு பார்த்தீங்களா. போய் தூண்டில் போட்டு என்ன செய்ய, முதல்ல ஒரு மீன் எடு, அதே வேலையை போய் உட்காந்துருக்க, அடுத்த மீன் பார்க்காத, ஒரு மீன் தான் சொல்கிறாரு. ஏனென்றால் அந்த தேவை அதுதான். தேவைக்கு மிஞ்சி அதிகமாய் கொடுக்க மாட்டார். என் தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்வார். என்னுடைய அனுபவம் 28 வருஷம் உள்நாள் ஊழியத்தில் ஏதோ அப்படியே மூட்டை மூட்டையாய் லட்சமாய் வருவதென்று அல்ல, எனக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணுறாரு. அவர் தான் என் ஆண்டவர். அவருக்கு எனக்கு அந்த உறவு இருக்கிறதுனாலே அவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அதை செய்ய முடிகிறது. ஆகவே கவலை இல்லாமல் போக முடிகிறது. ஆகவே தேவன் இந்த இடத்துல பாருங்கள், பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லை. ஏனென்றால் பிள்ளைகள் அவருடைய சுதந்திரவாளிகள், ராஜாவின் பிள்ளைகள். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய சுதந்திரமும் நம்முடைய உரிமை என்னவென்று நாம் யோசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு கதை உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வாலிபன் கப்பலில் பல ஆண்டுகள் பிரயாணம் பண்ணுறான், டிக்கெட்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கிறான். கப்பல் போயிட்டுருக்கு, 1 நாள் 2 நாள் 3 நாள் போயிட்டே இருக்குது. கப்பலுடைய ஸ்பீடு கொஞ்சம் தான் அந்த காலத்தில், இப்போ கூட அதிகமாக போகாது, 40-50 கிலோமீட்டர் தான் கப்பலுடைய வேகம். ஃப்ளைட்டு மாதிரிலாம் போகாது தண்ணிக்குள்ளே. இவன் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வச்சுருந்தான், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்கிறான். நாள் போயிட்டே இருக்குது, சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்வான், அங்கே இருந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டுறான். ஆனால் இந்த லஞ்ச் டைம் வரும்போது எல்லாரும் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுறவங்கெல்லாம் அழகாக டைனிங் ஹாலில் போயிட்டு நல்லா சாப்பிட்டு ஒவ்வொரு வேளையும் வருவாங்க. இவன் யோசிக்கிறான், நான் கொண்டு வந்த சாப்பாடு முடிஞ்சிட்டு இனி ஒன்றுமே இல்லை, கையில் காசும் இல்லை, இவங்க மாத்திரம் எப்படி போய் சாப்பிட்றாங்க, பணம் வச்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி தண்ணியை குடித்து அப்படியே சோர்ந்து படுத்து கிடக்கிறான். அப்போ ஒரு ஆஃபீஸர், கப்பலில் வேலை செய்கிற ஒரு அதிகாரி வராரு. தம்பி என்ன பண்ணுற, தட்டி எழுப்புறாரு. என்ன நீ போய் சாப்பிட போலியா? ஐயோ காசு இல்லையா, சாப்பாடு கொண்டு வந்தேன் தீர்ந்து போச்சு, கையில் பைசாவும் இல்லை, அதில் உட்காந்துருக்கிற. அப்படியா, டிக்கெட்டை வச்சுருக்கிறா, கொஞ்சம் கொடு, இந்த டிக்கெட்டை காட்டு. டிக்கெட்டை பார்த்து சொல்கிறாரு, தம்பி ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கிற, இந்த டிக்கெட்டை வாங்கும்போது இந்த ட்ராவல் முழுசுக்கும் சாப்பாட்டுக்கு நீ கட்டியிருக்கிற காசு, சாப்பாட்டுக்கு சேர்ந்து தான் இந்த டிக்கெட்டை நீயே வாங்கியிருக்க. ஆனால் இந்த டிக்கெட்டினுடைய வேல்யூ உனக்கு தெரியல, அதனால் பசியும் பட்டினமாக இருக்கிறான். அப்போ தான் புரியுது, ஐயையோ நம்ம செஞ்ச பெரிய தப்பு. அப்பாவோடய இருந்துட்டு அப்பாவுடைய வேல்யூ தெரியலையப்பா உனக்கு. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் யார்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவருங்க, ஐஸ்வர்ய சம்பன்னர், தயாள குணமுடையவர். இதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக தான் அவன் பார்க்குறான் அப்பாவை. இவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், தயாள குணம் உள்ளவர். பூமியும் நிறைவும் யாருதுங்க? கர்த்தருடையது. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று ஆகாயில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த ஐஸ்வர்யம், சம்பத்து, கனம் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறாரு. 2 நாளாகமத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதனுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார், சம்பத்தை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார். ஆக இந்த குமாரன் தகப்பன் வீட்டில் இருந்து கொண்டே ஒரு அந்நியனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். இவ்வளோ சுதந்திரத்தை பெற்ற தகப்பனோடு கூட உறவில் அவன் விரிசலோடு வாழ்கிறான். அப்பாவுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் வாழ்கிறான். ஆகவே நம்முடைய அடையாளம் என்னவென்றால், நீங்களும் நானும் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவகாரம் தான் நமக்கு அடையாளம். யூ கேன் கால் him at any time அப்பா ஃபாதர். எப்பொழுதும் கூப்பிடலாங்க, எந்த நேரத்தில் கூப்பிடலாம்.
ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அடையாளம் மகனே, மகளே. அடுத்தது ஆண்டவர் சொல்றார், நீ எப்போது என்னோடு இருக்கிறாய். இது அங்கீகாரம். முதல்ல அடையாளத்தை பார்க்கிறோம், இரண்டாவது அங்கீகாரம். இந்த அங்கீகாரம் என்பது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு ஆட் பேப்பரில் கொடுக்குறான், இந்த நிறுவனம், இந்த இன்ஸ்டிடியூஷன் இது மத்திய மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம் அப்படின்னு போடுறான். அப்போது ஜனங்களுக்கு என்ன தோணும்? அந்த திட்டத்தில், பிளானில் என்ன செய்யலாம்? நம்ம ஜாயின் பண்ணலாம். ஏனென்றால் இது மத்திய அரசாங்கத்தாலும் மாநில அரசாங்கத்தாலும் அப்ரூவல் ஆகிருக்குது, ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு. ஆகவே தைரியமாக நம்ம என்ன செய்யலாம்? அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு தைரியம் வருது. ஏனென்றால் இது அப்ரூவ்டு, இந்த லேண்ட் வந்து அப்ரூவ்டு லேண்டு. நம்ம வேலை வாங்க போகிறோம், இது என்ன லேண்டு நமக்கு விசாரித்தான் வாங்குகிறோம். அப்ரூவல் ஆனதா, அங்கீகாரம் ஆனதுன்னா நம்ம தைரியமாக என்ன செய்யலாம்? எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும். அப்போது அவர் சொல்கிறாரு, நீ எப்போதும் என்னிடத்தில் இருக்கிறாய், என்னோடு இருக்கிறாய் என்றால் இது ஒரு அங்கீகாரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு பிணைப்பான ஒரு உறவு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே, யோவான் 14:14 நமக்கு தெரிந்த வசனம், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஏனென்றால் உனக்கு அந்த அங்கீகாரத்தை, அதிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். கேட்க வேண்டியது நம்முடைய வேலை, கொடுக்க வேண்டியது அவருடைய ஆசீர்வாதம். அவர் நமக்கு கொடுப்பார் பிரியமானவர்களே. ஆகவே தான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன் மகன் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? யாராவது கொடுப்பீங்களா? உங்கள் பிள்ளை பசிக்குதுன்னு கேட்கும்போது கல்லை சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி யாராவது கொடுப்பாங்களா? மோசமான ஆள் கூட கொடுக்க மாட்டான். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. 11ஆம் வசனம், பொல்லாதவளாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் பிதாவா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். யாருக்கு இந்த நிச்சயம்? பிள்ளைகளுக்கு. அப்போ நீங்கள் யாரு, நான் யாரு? உங்கள் அடையாளம் என்ன? எதுவுமே நான் வாங்கலை, அப்பா எனக்கு எதுவும் கொடுக்கல, ஏசப்பா எனக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்லி ஏதோ இழந்ததை போல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, உங்கள் உரிமை என்ன, உங்கள் அடையாளம் என்னன்னு தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்வோம். எவன் கேட்கிறானோ பெற்றுக்கொள்கிறான். சொல்கிறாரு, அதிக நிச்சயம் அல்லவா. ஆகவே பொல்லாதவளை இது கொடுக்கும்போது நான் தரமாட்டேனா? இன்னைக்கு ஏதோ தேவையோடு உட்கார்ந்துருக்கிறீங்களே, ஆண்டவர் எனக்கு இது செய்ய மாட்டாரா? என் குடும்பத்தில் இன்னும் நடக்கலையே, ஏதோ ஒரு பாரம், வருத்தம், மனசில் ஒரு வெற்றிடம், இதெல்லாம் நிரப்பது தான் சொல்கிறாரு. அவங்க செய்கிறாங்க. பொல்லாதவளாகி அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும்போது, நான் உன் தகப்பன் அல்லவா, நீ கேட்குறத நான் கொடுக்க மாட்டேனா? நிச்சயமாய் தருவேன் என்று ஆண்டவர் உறுதி சொல்கிறார். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இந்த உரிமை, இந்த உத்தரவாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். நம்ம யாரோ அடிமையில் போல வாழ தேவை கிடையாது. இன்றைக்கு மாலையில் ஆவியான உன்னோடு பேசுகிறார். யூ ஆர் நாட் அ ஸ்லேவ். நீ ஒரு அடிமை இல்லை, சுயாதீனத்துக்கு என்று அழைக்கப்பட்டவன். உனக்கென்று ஒரு உரிமையை தேவன் கொடுத்திருக்கிறார். அதிக நிச்சயம் அல்லவா ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். ஒரு அங்கீகாரத்தோடு நீங்கள் நானும் வாழ்கிறோம். ஆகவே நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை கொடுப்பதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த அங்கீகாரம் நமக்கு இருக்கிறபடினாலே உங்களை என்னை ஆண்டவர் சுதந்திரவாளியாக இந்த பூமியில் வைத்திருக்கிறார். நீங்கள் எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிற அந்த பின்பகுதியை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து மகனே மகளே மாத்திரமல்ல, என் ஜனங்கள் ஓன் பண்ணுறாரு பாருங்கள். தே ஆர் மை பீப்புள், வி ஆர் ஹிஸ் சில்ட்ரன். அப்போது தேவன் ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது பொதுவாக சொல்லலை, என் ஜனங்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால
திருப்தியாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறவர் அவர் தாங்க. அவங்க இன்றைக்கு எந்த ஒரு காரியத்துக்காக ஒரு திருப்தியே இல்லாமல் வந்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் என் ஜனம், நான் உங்களை திருப்தி ஆக்குவேன், நன்மையினாலே திருப்தி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யாத்திராகமம் 33:16 வாசிக்கும் பொழுது மோசே தேவனிடத்தில் எப்படி சொல்கிறார்? யாத்திராகமம் 33:16 வசனத்தில் நீர் எங்களோடு அல்லவா எல்லாரும், நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அப்போ மோசே சொல்றார், ஆண்டவரே நாங்கள் யார்? நீர் எங்களை அழைத்தவர், எங்களை நீர் அழைத்து பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஆகவே நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவருக்கு அறிமுகம் செய்கிறது பார்க்குறோம். ஆண்டவருக்கு தெரியும் நம்மை அழைத்ததே அவர் தான். அவங்க எப்படி அழைக்கிறாரு? விசேஷமான ஜனங்கள். நம்மை பார்த்து we are special people. மற்றவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுங்க. சத்தியம் தெரியாதவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் தேவ ஜனமே, நமக்குள் தேவன் வைத்திருக்கிற அந்த குமாரின் ஆவி எனக்கு என்ன சொல்கிறது? நீ ஒரு விசேஷமான ஒரு பாத்திரம். குமாரின் ஆவி எனக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கிறார். மகனே, நீ என்னுடைய பிள்ளை, உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்திருக்கிறேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்பது என தரமாட்டேனா? அருமையான தேவ ஜனமே, ஆண்டு இது என் ஜனங்கள். மத்திய 6:26 வாசிக்கும்பொழுது ஆகாயத்து பட்சிகளை பற்றி சொல்கிறாரு. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சிகளே சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனால் பிழைப்பு ஓட்டுகிறார். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் யாருங்க? விசேஷித்தவர்கள். இப்போ யோசிங்க, உங்கள் ஐடி என்ன? உங்கள் அடையாளம் என்ன? நான் ஒரு விசேஷித்த மகள். என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக, சுதந்திரவாளியாக, அடிமை அல்ல, நான் ஒரு வேலைக்காரன் அல்ல, அவருடைய சுதந்திரத்திற்கென்று அழைக்கப்பட்டவன். ஆக விசேஷமான காரியம். யூ ஆர் மச் மோர் வேல்யூபிள் தேன் த ஸ்பேரோஸ். சாதாரண பட்சி பறவைகளை விட எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசேஷித்த தன்மை. ஸோ வி மஸ்ட் நோ அவர் வேல்யூ இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய மதிப்பு என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது முழுக்க ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் நான் பேசுகிறது, ஆவிக்குறை ரீதியிலே பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய அடையாளம் என்ன? என்னுடைய வேல்யூ என்ன? ஐம் ஆர்டினரி பர்சன். ஓகே, நான் ஒரு சாதாரண மனுஷன்தான். பட் ஆண்டவருடைய குடும்பத்தில் நீங்களும் நானும் முக்கியமானவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தான் நீங்களும் நானும் சபை பெற்றிருக்கிறது. மகனாக, மகளாக, சுதந்திரவாளியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த மூத்த மகன் எதையுமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அருமையான தேவ ஜனமை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். எரேமியா 31 20 வசனத்தை வாசிக்கிற பொழுது எப்ராயிமை பற்றி வாசிக்கிறேன். எப்ராயிம் என்றால் அது ஒரு தனி பேர் அல்ல, அது ஒரு யாக்கோபு, இஸ்ரேல் 3 சேர்ந்து தான் அந்த பேர் வருது. ஒரே அர்த்தம் தான். எப்ராயிம் எப்படி இருக்கிறானா? எனக்கு அருமையான குமாரன். எப்ராயிம் யாருங்க? ஆண்டவருக்கு அருமையான குமாரன். அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா? அவன் எனக்கு பிரியமாய், அவனுக்கு விரோதமாய் பேசினதிலிருந்து அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். கொதிக்கிறது. அருமையான தேவன் அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா குமாரன் அல்லவா, பிள்ளை அல்லவா? இப்போ உங்களை என்னை வைத்திருக்கிற ஸ்தானம் என்னவென்றால் மகனுக்கும் மகளுக்கும் பிள்ளைக்குரிய அந்த ஸ்தானத்தில் தான் ஆண்டவர் அன்றும் பார்க்கிறார், இன்றும் பார்க்கிறார். தேவ ஜனமே, இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டால் தேவன் நமக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இஸ் வெரி க்ளோஸ் டு யூ பிரதர். ரொம்ப சமீபத்தில் இருக்கிறார். எங்கேயோ நின்று பார்க்கறது இல்லை. பாஸ்டர் சொன்ன மாதிரி அவரை கிட்ட வச்சு பாருங்க. then you will know the value. நம்ம உலகத்தை கிட்ட வச்சிடுறோம், ஆண்டவரை தூரமாய் வைக்கிறோம். அதனால நம்ம பார்க்க முடியல. our visions are not good. அதை பார்க்கிறோம்,
பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரை வைத்து விட்டு பிரச்சனையை கொண்டு வந்துடுறோம். ஆக அவரை கொஞ்சம் அருகில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது உன்னுடைய வேல்யூ தெரியும், அவர் யாருன்னு தெரியும். இது ரெண்டுமே தெரியாத ஒரு பையன் வீட்டில் இருக்கிறான். அப்பாவை பற்றியும் தெரியல, அவனுக்குரிய வேல்யூவும் தெரியல. அப்படி இருந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஒன்றுக்குமே உதவாமல் வேல்யூ இல்லாமலே வாழ்ந்து அப்படியே கண்ணை மூடிடுவோம். கிறிஸ்துவுக்குள் என்னுடைய அடையாளம் என்ன? Who am I? நான் யார்? நான் அவருடைய சுதந்திரவாளி, அவருடைய வாரிசு. நான் இந்த உலகத்தில் வாரிசுக்காக என்னென்ன சண்டை நடக்குது. பெற்றோர்கள்லாம் கடந்து போன பிற்பாடு அது வரைக்கும் நல்லா தான் இருக்கும் குடும்பம். எப்போ கண்ணை மூடுறாங்களா வாரிசு வந்துடுது. என்னையா வாரிசு? அது எனக்கு கொடுத்துருக்கிற வாரிசு இதெல்லாம் என்னது? எனக்கு வாரிசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் என்னை வாரிசாக கூப்பிட்டுருக்கிறாரு. நீ என் வாரிசு மகனே, யூ ஆர் மை இன்ஹெரிட்டன்ஸ். அருமையார் தேவ, இதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் மேன்மை எல்லாமே குப்பையாக தான் தெரியும். என் தேவன் என்னை வைத்திருக்கிற ஸ்தானம் வேறுங்க. சபையே அன்றுக்கு ஒன்றுக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஸ்தானம் உனக்கு தெரியல மகளே. யூ ஆர் சோ ப்ரெஷஸ் டு மீ. ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு வெளியேறப்பட்ட பிள்ளைப்பா. நான் உன்னை அப்படி தான் பார்க்குறேன். நீ என்னை எப்படி பார்க்குற? வித்தியாசமாக பார்க்குறிய. அவருக்கு காது இருக்கா? என் ஜபத்தை கேட்குறாரா? நான் இவ்வளோ நாள் ஜோம் பண்ணுற உள்ளார் கண்ணீர் விட்டேன், அதெல்லாம் பார்க்குறாரா? பார்க்கிறவர் கேட்கிறவர். ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் நம்மை அப்படி தான் பார்க்குறாரு. எப்ராஹிமே, நீ எனக்கு மகன் அல்லவா, குமாரன் அல்லவா, அதுவும் பிரியமான பிள்ளை அல்லவா சொல்லிட்டு உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அப்பாவுடைய மனசு தெரியுங்களா? நினைத்து கொண்டே இருக்கிறார். காணாமல் போன பிள்ளைய நினச்சிட்டு இருக்கிறாரு. என் மகன் போயிட்டான் என்னை விட்டு. அவனுக்காக சிந்தித்து, அவனுக்காய் கண்ணீர் விட்டு, அவனை சிந்தித்து கொண்டே நினைச்சு கொண்டே இருக்கிறார். அப்பா கூடவே இருக்கிறான் பார்த்தீங்களா? மூத்த மகன் அவனுக்காகவும் பரிந்து பேசி பரிதபித்து கொண்டே இருக்கிறார். அவருக்கும் உள்ள ஏங்குது. மூத்த மகனுக்காகவும் பரிதபிக்கிறார், இளைய மகனுக்காகவும் பரிதபிக்கிறார். இதுதாங்க ஒரு பெற்றோருடைய உள்ளம். ஒரு பிள்ளையை நேசித்து இன்னொரு பிள்ளையை வெறுக்கிறதல்ல, அது பெற்றோருடைய வேலை கிடையாதுங்க. ரெண்டு பேருக்குமே இந்த தகப்பன் அன்பை காட்டுகிறார், பாசத்தை காட்டுகிறார். ஒரு மகன் புரிந்து வந்தான், இன்னொரு மகன் புரியாமலே இருக்கிறான். அருமையான தேவ ஜனமே, இது நம்முடைய பரம தகப்பன், நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து நினைவாகவே இருக்கிறார். மறந்துட்டார் நினைக்காதீங்க யாருமே. தயவு செய்து ஏதோ ஒரு கேட்டீங்க, அது கிடைக்கலன்றதுனால ஆண்டவரை மறந்து விட்டார் என்று நினைக்கவே வேண்டாம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலனுக்கு இறங்காமல் மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் உள்ள கையில் வரைஞ்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அருமையான தேவ ஜனமே, நம்மை குமாரன் குமாரத்தின் ஸ்தானத்தில் வைத்து ஆண்டவர் ஏசப்பா இன்னைக்கு பார்க்குறாரு. ஆகவே ஆண்டவர் இந்த தகப்பன் சொல்கிற காரியம், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். இது தேவன் நமக்கு தந்திருக்கிற அங்கீகாரம். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதை போல இந்த மகன் காட்சி அளிக்கிறான். ஒரு உதாரணம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு செய்தியில் சொன்னார்கள், ஒரு மகன், ஒரு தாய்க்கு ஒரு மகன், ஏழை தாய், விதவை தாய், எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. படிப்பு அவங்களுக்கு எஜுகேஷன் கிடையாது. அவனை மட்டும் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டான். போயிட்டு அவன் என்ன செஞ்சான், முதல் சம்பளத்தில் வாங்கும் பொழுது அம்மாவுக்கு ஒரு செக் அனுப்புகிறான். அந்த குடிசை வீட்டுக்கு ஒரு செக்கு வருது. அந்த அம்மாவுக்கு அந்த செக்கு ஒன்றுமே தெரியல. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கம்மை போட்டு செவுத்தில் ஒட்டிட்டாங்க. எதை? செக்கை. அடுத்த மாதம் வந்தது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. என் பிள்ளை பாரு நல்ல வேலை கிடச்சி போயிட்டான், அம்மா மறந்துட்டான் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா புலம்பிகிட்டு இருக்கு. அடுத்த மாதம் ஒரு செக்கு வருது, என்னத்தையும் ஒரு பேப்பர் அனுப்பியிருக்கிறான் சொல்லி அது செவரில் என்ன செய்கிறாங்க, கம்மை போட்டு ஒட்டியாச்சு. இப்படியே மாதம் மாதம் ஒரு செக்கு என்ன செய்யுது, இந்த அம்மா சோத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷம் பொறுத்து மகன் வரான், சந்தோஷமாக வரான் அம்மாவை பார்க்குறதுக்கு. அவள் வந்து சேர்றதுக்குள்ளே வீட்டுக்கு வரும்போது அம்மானும் போது, பொல்லாத மகன்டா நீ, அம்மாவை பசியும் பட்டினியுமா விட்டுட்டு போயிட்டேடா. என்னம்மா சொல்கிறீங்க, மாதம் மாதம் உங்களுக்கு இவ்வளோ தொகை பணம் அனுப்பிச்சினேன், எங்கடா அனுப்பினேன்? வீட்டில் போய் பார்த்தா சுவரெல்லாம் என்ன ஒட்டியிருக்கு, செக்காக ஒட்டி வச்சுருக்கா. என்னம்மா இது
பார்த்தீங்களா? வேல்யூ தெரியல அந்த அம்மாவுக்கு. ஒரு கதை தான் இது. ஆனால் வீடு முழுசு என்ன இருக்குது? செக்கு ஒவ்வொன்றுக்கும் 10,000 ரூபா வேல்யூ இருக்குது. எங்கே வச்சுருக்கு இந்த அம்மா? அப்போ உனக்கு ஒரு வேல்யூ தேவன் கொடுத்துருக்கிறாரு. அந்த வேல்யூ பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியலனா அப்போ எப்படி நீங்கள் ஆராதிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் முழங்கால் போடுவது, தேவரீர் இந்த நாளை கொடுத்தீரே நன்றி. அந்த வேல்யூ தெரியணுங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சத்தையும் தேவன் அறிந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆயுசு நாளே பெரிய ஒரு கிஃப்ட்டு. நம்முடைய ஜீவன் ஒரு கிஃப்ட்டுங்க. நம்முடைய வாழ்க்கை ஒரு கிஃப்ட்டு. அதாவது கிஃப்ட்டை வச்சு என்ன செய்கிறோம்? அப்பாவை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். வேறு வேலை நமக்கு கிடையாது. இதை தவிர வேறு வேலை இல்லை. அவரை மகிமைப்படுத்த வேண்டியதான் உன்னுடைய வேலை. அதற்காக தான் உன்னை அன்னை இந்த பூமியில் படைச்சிருக்கிறாரு. ஏதோ சம்பாதிக்கிறோம் போகிறோம், அதெல்லாம் உலகப்பிரமான காரியங்கள், அது தேவைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நோக்கம் என்ன? தேவனுக்கு சம்பளத்தையும் வேலையும் தொழிலையும் பிஸ்னஸையும் நல்ல வருமானத்தை கொடுப்பதன் நோக்கம் என்ன? நோக்கம் வேறங்க. அவர் உன் பேரில் வைத்திருக்கிற அந்த அன்பும் அக்கறையும் வித்தியாசமானது. அவரை மகிமைப்படுத்த நம்மளை வச்சிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளையே, இந்த மாலை நேரத்தில் அப்பாவை நோக்கி உன்னுடைய உறவை, உன்னுடைய சுதந்திரத்தை நீ என்னவென்று உறுதிப்படுத்திக்கொள். அவர் அதற்காக தான் நம்ம அழைச்சிருக்கிறார். ஆகவே நம்மை குறித்தவர் எப்போது நினைத்து கொண்டே இருக்கிறார். மூன்றாவது காரியம் இந்த பகுதியில், மூன்றாவது கடைசி குறிப்பு, அவர் என்ன சொல்கின்றார்? எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளவு தாராளமான தயாள குணமுள்ள தெய்வம். நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர். எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தம்பி. ஸோ எவ்ரி திங் ஐ ஹாவ் இஸ் யுவர்ஸ். ஸோ வாட் எவர் பிலாங்ஸ் டு மீ இஸ் பிலாங்ஸ் டு யூ. ஆண்டவர் அவருடைய பொக்கிஷ சாலையை திறந்து விடுகிறார். உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இது பெரிய ஒரு பாக்கியமான ஒரு காரியம். மூத்த குமாரன், இந்த மூத்த மகன் தகப்பன் எப்படி பார்க்கிறான் என்றால், ஏதோ ஒரு பார்ஷாலிட்டி உள்ள அப்பாவை போல பார்க்குறான். பாரபட்சம், பட்சபாதம் செய்கிற ஒரு தகப்பனாக பார்க்குறான். இவர் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி செய்வார், எனக்கு ஒரு மாதிரி செய்வார். நிறைய வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. எங்கள் அப்பா அந்த அண்ணனுக்கு இவ்வளோ கொடுத்துட்டாரு, எனக்கு இந்த மாதிரி ஏமாற்றிட்டாரு. இன்றைக்கி இந்த பிரச்சனையெல்லாம் தலை தூக்கி இருக்குதுங்க. அதனால தான் கோர்ட்டில் கேஸு பிரச்சனை எல்லாம். இந்த மூத்த மகன் நல்ல ஒரு தகப்பனை எப்படி பார்க்குறான்? பட்சபாதம் உள்ள தகப்பன். அது மாத்திரமில்லை, இந்த தகப்பன் ரொம்ப பிசினித்தனம், ஸ்டிஞ்சி ஃபாதர், லோபத்தனமான ஒரு அப்பா. நான் இருக்கிற இடத்துல எங்கள் அப்பா ரொம்ப லோபத்தனமான ஆள். கொடுக்க மாட்டான் மனுஷன், ரொம்ப ஸ்டிஞ்சியான ஆள். இப்படி தான் அப்பாவை எடை போட்டு வச்சுருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவனுடைய வார்த்தையில் இது இருக்குது, இந்த உண்மை. இப்போ வாசிங்க, அதே லூக்கா 15:29 அவன் என்ன யோசிக்கிறான் பாருங்க. அவனுடைய கன்ஃபெஷன் பார்த்தீங்களா? வாசிங்க. பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாக நான் உனக்கு ஊழியம் செய்து கற்பனை மீறாதிருந்தோம். என் சிறைகளுடன் நான் சந்தோஷமாக இருக்கும்படி ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. என்னுடைய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்களா? ஒரு மோசமான கம்ப்ளைண்ட். இதுக்குள்ள நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், என்ன இது? அவன் சொல்றான் பாருங்க, இத்தனை வருஷமாய் நான் உமக்கு என்ன செஞ்சேன்? ஊழியம் செஞ்சிருக்கேன். ஒரு காலம் இப்படி கற்பனை விட்டு விலகவே இல்லை. என் சிநேகிதரோடு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எத்தனையோ முறை யோசித்தேன். ஆனால் அதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்கள் என்ன செய்யலை, கொடுக்கலையே. ஈ லோ எஸ்டிமேட்டட் இஸ் ஃபாதர்ஸ் லவ் அண்ட் கேர். தகப்பனே கீழாக, லோ எஸ்டிமேட்டட்னா தரக்குறைவாக, கீழ்த்தனமாக அவரை தாழ்வாக பார்க்குறான். அவர் தயாள குணமுள்ளவென்று அறியாமலே இருக்கிறான் பாருங்க. அப்படி என்றால் நீ எப்படி தாராளமாய் வாழ முடியும்? அவனுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குது உள்ள. இந்த ஒரு வசனத்தை அலசி பார்த்தால் இவன் ஒரு சுயநீதிக்காரன் நான் யோசிக்கிறேன். ஏன்றால் உங்கள் கற்பனையெல்லாம் பர்ஃபெக்டாக நான் என்ன செய்கிறேன், ஃபாலோ பண்ணுறேன். ஐ எம் ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தம்பி போயிட்டான் பற்றியா, அவன் மோசமான பாவி, அவங்க ரொம்ப மோசமான ஆள். ஐ எம் பெட்டர் தேன் தோஸ் பீப்புள்.
நான் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன். இது சுயநீதி. சுயநீதி தேவநீதிக்கு முன்னால் செல்லுபடி ஆகாது. தேவநீதி வேற. அந்த நீதிக்கு முன்னால் சுயநீதி ஒன்றுமே கிடையாது. அது உதவா கரை. ஆகவே சொல்கிறேன், நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன். மனசுக்குள்ளே ஒரு இது இருக்குது, தம்பி பார்த்தீங்களா அவன் தான் தப்பு பண்ணுவேன், நான் ரொம்ப பர்ஃபெக்டான ஆள். சுயநீதி. அது மாத்திரமல்ல, அப்பா மேலே எப்பவுமே சந்தேகத்தோடு இருக்கிறான். டவுட்டிங் தாமஸ் மாதிரி சந்தேக பிறவிங்க. இந்த சந்தேகம் என்ற பிசாசு குடும்பத்தில் வந்தாலும் சரி, வேறு எங்கே வந்தாலும் சரி, அது போராட்டம் தான். சந்தேகம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காது. பிசாசை எடுத்துருவான். சந்தேகம். இந்த அப்பா என்ன பண்ணுறாரு? சந்தேக பிறவி. அது மாத்திரமல்ல, சிற்றின்ப பிரியன் நான் சொல்ல வரேன். ஏன் தெரியுமா என்ன சொல்கிறான்? எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, அப்படி என்றால் புசிப்பதும் குடிப்பதும் அதை ரொம்ப விரும்புகிறான். புசிப்பதும் குடிப்பதும் நம்ம செய்கிற வேலை தான். ஆனால் அதுவே பிரதானமாகவே யோசிக்கிறான். புசிப்பதும் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்றைய காலகட்டத்தில் யங் பீப்புள், ஐடி பீப்புள் பல இடத்துல வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா சேர்றாங்க. ஒரு ஹோட்டலில் ஒன்றா சேர்றாங்க. ஒன்றா சேர்ந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லையே. வெட்ட வெளிச்சமாக இருக்குதுல்ல. எங்கடா போயிட்டு வந்த? பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தோம், ஊட்டிக்கு போனோம், அங்கே போனோம், என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க, எங்கே இருந்தீங்க, எல்லாம் தாறுமாறான விஷயங்க. தாறுமாறாக போயிட்டுருக்கு. அதுதான் இங்கே பார்க்க முடியுது இவனுக்கிட்ட. நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கலையே. அருமையான தேவஜன், நூற்றுக்கணக்கான ஆடுகள் அவங்க அப்பாட்ட இருக்குது. அதுக்கு சொந்தக்காரன் தான் இவன். இவ்வளோ சொத்து சுதந்திரத்தை வச்சுட்டு ஒரு ஆட்டுக்குட்டிக்காக கெஞ்சுறானே, இது என்னங்க? இது நியாயமானு நான் கேட்குறேன். அது பார்த்து ஒரு கம்ப்ளைனிங், ஆல்வேஸ் கம்ப்ளைன் ஸ்பிரிட். அது குற்றப்படுத்துறதே ஒரு ஆவி அவனுக்குள்ளே. அது யாரை குற்றப்படுத்துகிறான்? அப்பாவை குற்றப்படுத்துகிறான். அருமையான தேவஜனமே, கடினமான சூழ்நிலை வரும்பொழுது நம்ம ஒரு நாளும் ஆண்டவரை சந்தேகப்படவே கூடாது. அல்லேலூயா. சந்தேகப்படாதீங்க. அவர் சந்தேகத்துக்குரிய ஆளும் கிடையாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனும் இல்லை. ஆகவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, உன் உரிமையை, உனக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை நீ இழந்து விடாதே. பாருங்கள், சில சமயத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது தாவீது கேட்குறான், நான் என் கண்மலையாக தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? கஷ்டம் வரும்போது நம்ம அது சில கேள்வி கேட்குறோம். ஏன் ஆண்டவரை என்னை மறந்துட்டீங்க? ஏன் ஆண்டவரை ஜெபத்தை கேட்கவில்லை? அருமையான தேவ ஜனமே, தாவீது அப்படி தான் கேட்குறான். 42ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில், நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே? ஏன் ஏன் என்ற கேள்வி. இந்த எல்லா கேள்விக்கும், எல்லா முறையிடுதலுக்கும் ஒரே ஒரு பதில் இன்றைக்கு மாலையில் ஆவியான உங்களுக்கு சொல்ல போகிற ஒரே பதில் என்ன தெரியுமா? என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிற மகனே, மகளே. ஆண்டவர் என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதங்கள் உனக்கு உரியது. நீ என்னுடைய மகனாய் மகளாய் இருக்கிறபடினாலே இந்த ஆசீர்வாதம் உனக்கு சொந்தமானது. எதுவுமே இல்லை என்று நீ ஏங்கி இருக்கிறாயே. நீ என்னோடு கூட இருந்தும் என்னுடைய அன்பையும் கரிசனையும் அறியாமலே வாழ்கிறாயே. நான் உன் பட்சத்திலிருந்து உனக்கு எல்லாவற்றையும் செய்கிற போது என்னை குறித்து அறியாமலே வாழ்கிறாயே. ஆண்டவர் சொல்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உனக்கு உரியது மகளே. டோன்ட் கம்ப்ளைன் காட். ஆண்டவரை நீங்கள் முறையிடாதீர்கள். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், எதை கொடுத்தார் என்று நீங்கள் முறையிட வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சுதந்திரத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அருமையா, நம்ம அனாதிகள் அல்ல. ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். அதனுடைய அர்த்தம் என்ன? ஐ வில் நாட், ஆங்கிலத்தில் தெளிவு, ஐ வில் நாட் லீவ் யூ ஆஸ், சொல்ல முடியுமா? திக்கற்றவள் என்றால் என்ன? ஆர்ஃபன் யூஸ் பண்ணுறாங்க அந்த வார்த்தை பைபிளில். ஐ வில் நாட் லீவ் யூ எஸ் ஆர்ஃபன். ஆர்ஃபன்றது யாருங்க? அனாதை குழந்தைகள். அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க எத்தனை ஹோமில் இருக்குது போய் பார்த்தீங்களா? நிறைய ஹோம் இருக்குது. பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க, பெற்றோர்லாம் போயிட்ட பிள்ளைகள். இந்த கொரோனா டைமில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அனாதைகள் ஆயிட்டாங்க.
நிறைய பெற்றோர் இறந்து போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி அனாதைகளாய் நான் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களுடைய ஸ்தானம் வேறங்க. அப்படி என்றால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரே பதில், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. ஆகவே தான் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நல்ல ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம் வாசித்து கொண்டிருந்தேன். அது ஆங்கிலத்தில் இருந்தது. ரொம்ப ஒன்று எனக்கு புரிஞ்சிடாது, ஏதோ புரிஞ்ச வரைக்கும் அது படிக்கிறேன். இப்போ கூட தான் அந்த புஸ்தகத்தை வாசிக்கும்போது அதில் ஒரு இன்சிடெண்ட் போட்டிருந்தாங்க, நடந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன். அந்த இதில் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. அமெரிக்க நாட்டில் டெக்ஸஸ் என்ற ஒரு மாகாணம் இருக்குது. தெரியுமா தெரியாதான் நான் கேட்க மாட்டேன், அதனால் எனக்கு தெரியாது. புக்கில் வாசித்தேன். டெக்ஸஸ்னு ஒரு மாகாணம் இருக்குது, அது தெரியும். அங்கே ஒரு கொஞ்சம் கிராம பகுதியில் ஒரு மனிதன் இந்த கேட்டில் ஃபீல்டு என்று சொல்வார்கள், இந்த கால்நடை பண்ணையை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அது நாளுக்கு லோன் வாங்கி அதை செய்து கொண்டிருக்கிறார். காலம் போக 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 அதில் லாபம் வரல, கடைசியில் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. போக போக எல்லாமே போயிடுச்சு. கடைசியில் அந்த லோன் கட்ட வேண்டிய பணம் கட்டலை, பல மாதங்கள். இப்போ பேங்க்லேருந்து நோட்டீஸ் வந்தது, நாளைக்கு இன்னும் 2-3 நாள் தான், இதுக்குள்ளே நீ கட்டவில்லை என்றால் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துருவோம், அப்படின்னா ஏலம் போட்டுருவோம். அந்த லெவலுக்கு வந்துருச்சு. ரொம்ப உடஞ்சி போயிட்டார் இந்த மனுஷன். ஐயோ, இன்னும் 2-3 நாளில் என்னுடைய சொத்து எல்லாம் போகுது, நான் என்ன செய்வேன்? ரொம்ப சோர்ந்து போய் அந்த கேட்டில் ஃபீல்டில் ஒரு கூடாரம் இருக்குது, அதில் உட்காந்து ரொம்ப சோர்வாக உட்காந்துருக்கார். அப்போ திடீர்னு ஒரு டீம் உள்ளே வந்தாங்க. அந்த டீம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் வந்து சிஸ்மோகிராஃப் என்று சொல்வார்கள். சிஸ்மோகிராஃப் என்றால் நில அதிர்வு, பார்த்தீங்களா, பூமி அதிர்ச்சியை கண்டுபிடிக்கிற ஒரு டீம். அவங்க சிஸ்மோகிராஃபிக் டீம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த டெக்ஸஸ் பகுதியில் அடிக்கடி பூமி அதிர்ச்சி வரும். ஆகவே அவங்க தொழிலே அதான், அங்கங்கே போய் செக் பண்ணுவாங்க, ஏதாவது அதிர்வு இருக்குதா, பாதிப்பு வருமா. திடீர்னு வந்து உள்ளே நுழைஞ்சாங்க அந்த கேட்டில் ஃபீல்டுக்குள்ளே வந்து அவனை கேட்டாங்க, நாங்கள் இந்த மாதிரி வந்திருக்கிறோம். அவருக்கு தெரியும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு. சரி, வி வாண்ட் டு டெஸ்ட் திஸ், இந்த லேண்டை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏதோ பண்ணிட்டு போங்கம்மா, இன்னும் 2 நாள் தான் கை விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உட்காந்துருக்கார். டவலில் போட்டு தண்ணியில் போட்டு உட்காந்துருக்கிறார். அவன் வந்து என்ன பண்ணான், மிஷினை போட்டு டெஸ்ட் பண்ணான். ஆனால் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. என்ன ஆச்சரியம் என்றால், அந்த நிலத்துக்கு கீழே சில 100 அடிகளுக்கு கீழே ஆயில் இருக்கிறது. ஆயில், எண்ணெய் வளம் இருக்கிறது. ஸோ ஆயில் இஸ் எ வெரி எசென்ஷியல் கமாடிட்டி. இன்றைக்கி ஆயில் இருக்கிற நாடுகள், கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொளுத்திருக்க பணம். ஏனென்றால் ஆயில், தண்ணி எடுக்கிற இடத்துல ஆயில் வருது. உலகம் முழுசுக்கு அந்த ஈரான்லாம் வந்து இந்த ஆயில் சப்ளை பண்ணுறதுனால பெரிய பணக்காரர்கள் அவங்க. ஆகவே அந்த மிஷினில் காட்டுறது நிறைய ஆயில் இருக்குது கீழே. அப்போ அந்த மனுஷன்கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா, உங்கள் நிலத்தில் இந்த லேண்டில் என்ன இருக்குது தெரியுங்களா, நிறைய ஆயில் இருக்குது. சரி, என்ன பண்ணுறது? நாங்கள் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுறோம், ட்ரில் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லி, ஏதாவது பண்ணுங்கப்பா, இன்னும் 2 நாள் தான் நான் ஓட போகிறேன். ஆனால் அந்த புக்கில் மேலே எ ரிச் மேன் ஹூ லீவ்ட் இன் பாவர்ட்டின்னு போட்டிருக்கு. புரியுதுங்களா? எ ரிச் மேன் ஹூ லீவ்ட் இன் பாவர்ட்டி, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், செல்வந்தன் ஏழ்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது பொருத்தமான வார்த்தையே இல்லை. ஒரு பணக்காரர் எப்படி ஏழ்மையை வாழ முடியும்? அப்படி தான் இவன் நிலைமை இருக்குது. கடைசியில் ட்ரில் போட்டால் ஒரு 200 feet கீழே போய் திடீர்னு பார்த்தா ஆயில் வந்து பயங்கர ஸ்பீடில் வெளியே வருது, பீச்சிக்கிட்டு வருது ஆயில். அங்கே உள்ள எல்லா பேரில் நிரப்பிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த டீமுடைய முக்கியமான ஒரு ஆஃபீஸர் வந்து அந்த மனிதனோடு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணான். அந்த கான்ட்ராக்ட் பார்த்தா பல $1 மில்லியன் வேல்யூ இருக்காங்க. அதனால தான் அதுக்கு தலைப்பு எ ரிச் மேன் ஹூ லீவ்ட் இன் பாவர்ட்டி. பணமாக இருக்குது, ஆனால் பட்டினியாக இருக்கிறான். செக்கா வீட்டில் ஒட்டி இருக்குது, ஆனால் இந்த அம்மா சோறு தண்ணி இல்லாமல் பட்டினியாக இருக்குது. பார்த்தீங்களா நம்ம நிலைமை? இந்த மூத்த மகனுடைய நிலைமை இதுதான். அப்பாட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டிக்காய் கெஞ்சி நிற்கிறான் பிச்சைக்காரன் மாதிரி. எப்பா 100-200 ஆடுகளாக போய் வேலைக்காரன் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். உனக்கு இல்லாததா ஒன்று. பெற்றோர் சொல்லுவான், என்னம்மா உனக்கு இல்லாததாம்மா,
நம்ம போய் பெற்றோர்கிட்ட என்ன செய்வோம், என்ன டாடி, என்ன மம்மி, இது என்ன பண்ணீங்க, ஏம்மா வீட்டில் எல்லாம் உனக்கு தானம்மா, இப்படி தான் சொல்லுவோம் பெற்றோருங்க. அவங்க அன்பு உள்ளாம். அப்படி என்னப்பா கேட்குற தம்பி, ஏன் டாடி இதெல்லாம் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா, ஏன் தம்பி எல்லாமே உன்னோட தான்ப்பா, என் காரு உனக்கு, என் வீடு உனக்கு, ஆனால் ஒழுங்காக வாழு, இப்போ கொடுத்துட மாட்டேன், எப்போ கொடுக்கணுமோ கொடுப்பேன், ஆனால் எல்லாம் உனக்கு தான். இதை புரிஞ்சுக்காத பிள்ளைங்க எவ்வளோ இருக்குது இந்த உலகத்தில். அதனால தான் வீட்டில் குழப்பம். அப்பாவை சரியாக புரிஞ்சுங்க, அம்மாவை சரியாக புரிஞ்சுங்க. பிள்ளைகள் அவங்க வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுங்க. அவங்க போன பிற்பாடு ஐயோ அம்மா அப்படி இருந்தால் அப்படி இருப்பேன், அப்பா அப்படி இருந்தால் அப்படி செஞ்சுருப்பேன், அதெல்லாம் டூ லேட்டு. இப்போ செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். இந்த மகன், மூத்த மகனுடைய நிலைமை அதுதான். அப்பாவை சரியாக புரிஞ்சுக்கல. பாருங்கள், அவன் பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் இந்த அவனுக்கு பேர் ஏட்ஸ் என்று பேர், OATS. இன்றைக்கும் டெக்சாஸ் மாகாணத்தில் அந்த ஏட்ஸ் பூல் என்று ஆயில் கம்பெனி இருக்குதான், இன்றைக்கே இருக்குது. என்றைக்கோ ஆக்ஷனில் போக வேண்டிய அந்த சொத்து சுதந்திரம் எல்லாம் பல $1 மில்லியன் வேல்யூக்குரிய ஒரு பெரிய இடமாய் மாறிவிட்டது. அருமையான தேவ ஜனமே, தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு, நமக்கு கொடுத்திருக்கிற வேல்யூ, நான் சொன்ன அடையாளம், 2வது அங்கீகாரம், 3வது பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை நிறைவாக்குவார். அருமையான தேவன், நம்முடைய தேவன் ஐஸ்வர்யமுள்ள சம்பன்னர். எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. வெறும் சரீர ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல. இப்போ ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன், அதை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை இந்த மாலையில் நம்ம யார் என்று புரிந்து கொள்ளாமல், ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தோம் என்றால், இன்று கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்வார், மகளே நீ என்னுடைய மகள், நீ என்னோடு கூட இருக்கிறாய், நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், அது எனக்கு தெரியும், என்னை நேசிக்கிறாய் தெரியும், எனக்காக நீ வாழ்கிறாய் தெரியும், ஆனால் என்னுடையது எல்லாம் உன்னுடையது என்று நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயே. அந்த 3வது பகுதிக்கு நம்ம போக போகிறோம். ஆண்டவர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாத நன்மைகளும், இம்மைக்குரியதும் மறுமைக்குரிய எல்லாவற்றையும் தேவன் நமக்கு சம்பூர்ணமாய் வைத்திருக்கிறார். அரைக்குறையை கொடுக்கிற தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை. எடுத்து வாசியுங்கள், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். சீக்கிரம் முடிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், என்ன ஆண்டவர் நமக்கு என்று வைத்திருக்கிறார். உலக நன்மை மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கிறவர் அல்ல. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஏனென்றால் தேவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக, பாருங்க, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் சரீர பிரகமை அவருக்குள் என்ன செய்யுது, வாசமாக இருக்கிறது. அடுத்த வசனம் 10, அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள், பார்த்தீங்களா, நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிபூர்ணத்தின் தேவன், நம்மையும் பரிபூர்ணமாக்குகிறார். தேவ ஜனமே, நம்முடைய வேல்யூ இப்போ தெரியுது இல்லையா? நான் ஆராதிக்கிற தேவன் தயாள குணமுள்ளவர், அவை ஐஸ்வர்ய சம்பன்னர், வெறும் சரீரத்துக்கு மாத்திரமல்ல. இப்போ எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 வாசிக்கலாம். எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த தகப்பன் சொல்றார், மகனே எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று சொல்லி. அருமையான தேவ ஜனமே, உலக ரீதியில் மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறார். அல்லது பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 6:17 நாம் அனுபவிக்க வேண்டிய சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். இந்த மாலையில் யாராவது சம்பூர்ணத்தை பற்றி யோசித்தீங்கன்னா, இந்த வசனத்தை நன்றாய் சிந்தித்து கொண்டு வீட்டுக்கு போங்க. என் தேவன் அரைக்குறையாய் அல்ல, என்னை சம்பூர்ணமே ஆஸ்வதிக்க போகிறார். என்னுடைய சுதந்திரம் என்ன? 3 காரியத்தை சொன்ன. 1 அடையாளம், மகனே என்பது அடையாளம். உங்களுக்கு எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாரு, மை சன் மை டாட்டர், இது அடையாளம். 2வது அது உறவின் அடையாளம். 2வது அங்கீகாரம், நம்மளாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அடிமைகள் அல்ல, அங்கீகாரத்தை கொடுக்குறார். 3வது சம்பூர்ண ஆசீர்வாதம், அரைக்குறை ஆசீர்வாதம் இல்லை. இந்த 3க்கும் சொந்தக்காரர்கள் தான் இந்த மாலையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போ புரியுதா நீங்க யாருன்னு? இந்த 3 ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்கார பிள்ளைங்க தான் இந்த ஆராதனை உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்போ நம்ம எல்லாம் யார் விட்டு பிள்ளைங்க? ராஜாவின் ஜெய கம்பீரம் உனக்குள் இருக்கு மகளே. உன்னை பற்றி ஒன்றும் யோசிக்காமலே உட்கார்ந்துருக்க. நீ யாருன்னே தெரியல. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவன் சொல்கிறான். பிலேயாம் சொல்கிறான் இஸ்ரவேல் மக்களை பற்றி. அவங்களுக்குள்ள ராஜ கம்பீரம் இருக்குது. ஆகவே இந்த மாலையில் நீ குமாரனா அடிமையாக இருக்கிறையா? நீ சுதந்திரவாளியா இல்லை வேலைக்காரனா? நம்ம தான் டிசைட் பண்ணணும். கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். ஆகவே தேவன் நம்மை அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபையின் வரங்களும் மாறாதவைகள். ஒரே ஒரு கவியை பாடி இப்போ ஒரு முக்கியமான ஜெபத்துக்கு கடந்து போக போகிறோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை, ஆசீர்வாதங்களை தெரியாமலே உட்கார்ந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். ஹல்லேலூயா. டி மேஜர் கொடுங்க தம்பி. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியை பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உற்சாகமாய் உம்மை நம்பி பாட பாட ஆவியார் இறங்குவா, அபிஷேகத்தில் நடத்துவா. உனக்கு வேண்டியது கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டேன். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். அச்சாரமாய் முத்திரையை அபிஷேக வல்லமைய அடிமைக்கு தந்தீரே. ஆச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே. இந்த அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டு ஒருபோதும் கைவிட மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். கர்த்தருடைய பிள்ளையே, உடைய அடையாளத்தை கொஞ்சம் யோசித்து பாருமா. தேவனுக்கு கொடுத்த ஸ்தானம் ஒரு உன்னதமான ஸ்தானம். நீ எதையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது போல காட்சியளிக்கிறது. ஆண்டவர் வேதனையோடு வந்திருக்கிறார். என் மகனுக்கு நான் எவ்வளவோ செய்து கொண்டிருக்கிறேன், புரிந்து கொள்ளவில்லையே. உனக்கு ஜீவனில் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிற ஆண்டவர். தாவீது அதை சரியாக புரிந்து கொண்டபடினாலே உம்மாலே ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாகிறது. அந்த ஐஸ்வர்யத்தை கனத்தை தேவன் சாலமோனுக்கு கொடுக்கிறார், சந்ததி சந்ததிகாய் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒரு தரித்திரமான நிலையில் இருந்தா என்றால் ஆண்டவர் வருத்தப்படுகிறார். நான் ஐஸ்வர்ய சம்பன், என்னிடத்துல கேள் மகளே, கேள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். உனக்கு வேண்டியதெல்லாம் தேவன் கொடுக்க இந்த மாலையில அழைத்து வந்திருக்கிறார். உன்னை நீங்க சும்மா வரல.
தேவன் உங்களை அழைத்து வந்து உனக்கு ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பும்படி விரும்புகிறார். இங்கே ஒருவராகிலும் அடிமையோ அல்லது ஏதோ ஒரு வேலைக்காரருப்பா இல்லை, நம்ம சுதந்திரவாளிகள். உன் அடையாளத்தை புரிந்து கொள். உன்னை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். உன் அங்கீகாரத்தை புரிந்து கொள். அது மாத்திரமல்ல, சம்பூர்ண ஆசீர்வாதத்தின் தேவன். பரிசுத்த ஆவியானவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை வெறுமையா இந்த உலகத்தில் அழைக்கவில்லை. நாங்க வெறுமையா இல்லப்பா, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவரே. இந்த உலகத்தில் அங்கு வாழ்கிற காலத்துல எங்களுக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். உன்னதங்களின் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறேன். இந்த பூமியோடு அல்ல, இனி வரக்கூடிய நாட்களிலும் இனி வரக்கூடிய அந்த பரலோகத்த ராஜ்யத்துகளும் நாங்கள் சம்பூர்ணத்தை பெற்று வாழ்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இந்த மாலையிலே கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு வந்திருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவளை பார்த்து சொல்கிற, மகனே, நீ என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உனக்குடையது, தைரியமா புறப்பட்டு போ, நீ கேட்டதை நான் கொடுப்பேன், நீ நம்பின காரியம் உனக்கு வந்து சேரும், உன்னை நான் வெறுமையா அனுப்ப மாட்டேன், நீ எனக்கு ஆர்ஃபன் கிடையாது, அனாதை அல்ல, நீ என்னுடைய பிள்ளை, சொந்த மகன். எப்ராஹிமுக்கு சொன்னது போல எனக்கு பிரியமான பிள்ளை நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். ஒரே ஒரு முறை மகனாக மகளாக அப்பான்னு கூப்பிடுவோம். ஆண்டவரே, உண்மை அப்பான்னு கூப்பிடுறோம். யாரில் வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா. ஆண்டவரே, நம்முடைய மகன் அப்பா, நம்முடைய மகள். ஆண்டவரே இயேசுவே, அந்த உரிமையை தந்தீரே. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். தேவ பிள்ளையே, இந்த மாலை வேளையிலும் நீங்கள் நானும் கர்த்தருக்குள் யார் என்பதை, எப்படிப்பட்டவர்கள் என்பதை, கர்த்தர் உங்களை வைத்து இருக்கிற என்ன நிலைமையில் வைத்து வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து அதற்கு உரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாளாக இந்த நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். மகன் என்கிற அடையாளத்தையும், அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும், அங்கீகாரம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதத்தையும் அவர் தந்திருக்கிறார். எனவே வலகரம் உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படியே ஆண்டவரே, உம்முடைய மகனாக ஆண்டவரே என்னை கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா தேவனே, எங்களை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறேன், எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம், மகிமையின் கரம் தொடர்ந்து உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற உம்முடைய அன்புக்காக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்கிற விசுவாசத்தோடு 2 கரங்களையும் தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய மகன் நான், உம்முடைய மகள் நான். நீர் எங்களை ஆண்டவரை அங்கீகரித்திருக்கிறீர், நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.